மரங்கள் தண்ணீர் குடிப்பதில்லை என்கிற உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஓ, அப்போ மரங்களின் வேர்கள் தண்ணீரை உறிஞ்சுகிறதா? இல்லை, மரங்களின் வேர்களும் தண்ணீரை உறிஞ்சுவதில்லை. இதற்கு முரணாக ஒவ்வொரு மரத்தின் இலைகள்தான் கீழே இருக்கின்ற தண்ணீரை மேல் நோக்கி இழுக்கின்றன. ஆச்சரியமாக இருக்கிறதா? வாங்க ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மழை பெய்யும் போதும் நீங்கள் தண்ணீர் ஊற்றும் போதும் மரங்களின் கீழ்ப்பக்கத்தில் உள்ள மண் மீது தண்ணீர் சேரும். பின்னர் சில வினாடிகளில் அந்த நீர் மண்ணுக்குள் மறைந்துவிடும். இதற்கு என்ன காரணம்? மண் நீரை உறிஞ்சிவிட்டதா அல்லது மரத்தின் வேர்கள் தண்ணீரை உறிஞ்சிவிட்டதா? இரண்டுமே இல்லை. புவியின் ஈர்ப்பு விசைதான் அந்த தண்ணீரை உள்ளே இழுத்து கொண்டது. தண்ணீர் உள்ளே போனதும் மண்ணுக்குள் உள்ள நுண்ணிய துளைகளில் நிரம்பிவிடும். இப்போது அந்த மரத்தின் வேர்முடிகள், அதாவது பெரிதாக இருக்கும் வேர்கள் தண்ணீரை பெரும்பாலும் உறிஞ்சாது. அந்த வேர்களின் முனைகளில் நமது தலைமுடிகள் போன்று வேர்முடிகள், அதாவது ரூட் ஹேர்ஸ் இருக்கும். இந்த வேர்முடிகள் தான் தண்ணீரை தொடும். நல்லா கவனிங்க, இந்த வேர்முடிகள் தண்ணீரை தொடும் என்று தான் சொன்னேன், உறிஞ்சும் என்று சொல்லவில்லை. வேர்முடிகள் தண்ணீரை தொட்டவுடன் ஒரு அறிவியல் மாற்றம் நிகழும். நல்லா கவனிங்க, இந்த செயல்முறை ரொம்ப முக்கியமானது. வேர்முடிகள் தண்ணீரை தொட்டவாறு அப்படியே இருக்கும். இப்போது அந்த தண்ணீர் எவ்வித இழுவிசையும் இன்றி தானாக அந்த வேர்முடிகளுக்குள் நுழையும். இதற்கு காரணம், வேர்முடிகளுக்குள் உள்ள செல்களில் சர்க்கரை, கனிம உப்புகள் அதிகமாக இருக்கும், ஆனால் தண்ணீர் குறைவாகவே இருக்கும். அதே சமயம் வெளியே மண்ணில் தண்ணீர் அதிகமாக இருக்கும். தண்ணீர் இல்லாத அல்லது குறைவாக உள்ள இடத்தில் நுழைவது தண்ணீருக்கு உள்ள பண்புகளில் ஒன்று. இதனால் வேர்முடி செல்களில் தண்ணீர் குறைவாக உள்ளதால் அதற்குள் மண்ணில் உள்ள தண்ணீர் தானாகவே நுழைகிறது. இந்த நிகழ்வை தான் அறிவியலில் ஆஸ்மோசிஸ் என்று கூறுகிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, அந்த வேர்முடிகள் தண்ணீரை குடிக்கவில்லை, உறிஞ்சவில்லை, இழுக்கவும் இல்லை. தண்ணீர் தான் தானாக வேர்முடிகளுக்குள் நுழைந்தது. சரியா? இப்போ மரத்தில் உள்ள சைலம் என்கிற ஒரு உறுப்பை என்கிறத விட சரியாக சொல்லணும்னா திசுவை பார்க்க வேண்டும். நம்ம உடலில் ரத்தம் எப்படி இரத்த குழாய்கள் வழியாக உடலின் எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்லப்படுகிறதோ, அதேபோல் தண்ணீரானது மரத்தில் உள்ள இந்த சைலம் வழியாகத்தான் மரத்தின் தண்டு, கிளைகள், இலைகள் என எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. மரங்களை பொறுத்தவரை இந்த சைலம் தான் இரத்த குழாய்கள். இது ஒரு மரத்தில் எல்லா இடங்களிலும் சுமார் பில்லியன் கணக்கான எண்ணிக்கையில் இருக்கும். ஆனால் இந்த சைலம் வேர்முடிகளில் இருக்காது. வேர்களுக்குள்ளே மைய பகுதிகளில் தான் இருக்கும். வேர்முடிகள் வழியாக தண்ணீர் நுழைந்து மெல்ல மெல்ல இந்த சைலத்திற்குள் வரும். பின்னர் தண்ணீர் மூலக்கூறுகள் நுண்ணிய பபிள்ஸ்களாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு செயின் போல் உருவாகும். ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். இந்த படத்தில் இருக்கும் முத்து மாலையை நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். இதுதான் சைலம் என கற்பனை செய்யுங்கள். இந்த ஒவ்வொரு முத்துக்கள் தான் தண்ணீர் மூலக்கூறுகள். இந்த முத்து மாலையின் ஒரு முனை எப்போதும் வேர்களிலும், இன்னொரு முனை மேலே உச்சியில் உள்ள ஏதாவது ஒரு இலை வரை நீண்டு இருக்கும். இப்படி மில்லியன் கணக்கான சைலம்கள் கீழே வேர்களிலிருந்து மேலே உள்ள அனைத்து இலைகள் வரை நீண்டு இருக்கும். இப்போ நாம் ஒரே ஒரு சைலத்தை மட்டும் எடுத்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த முத்து மாலை தான் சைலம். ஒவ்வொரு முத்துவும் அடுத்தடுத்து நெருக்கமாக உள்ள தண்ணீர் மூலக்கூறுகள். சரியா? இப்போ சூரியனிலிருந்து ஒளி இந்த மரத்தின் மீது படும்போது என்னாகும்? இந்த இலை சூடாகும். இப்படி இலை சூடாகும் போது இந்த இலை வரை நீண்டுள்ள முத்து மாலையில் முதலில் உள்ள, அதாவது மேலே உள்ள ஃபஸ்ட்டு முத்து சூடு தாங்காமல் உடையும். இப்படி முதலில் உள்ள முத்து உடையும் போது அதற்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் உள்ள முத்து அந்த முதல் இடத்திற்கு மேலே வரும். இப்படி இரண்டாவது முத்து முதல் இடத்திற்கு வரும்போது அதன் பின்னால் அதற்கு பின்னால் என எல்லா முத்துகளும் ஒரு ஸ்டெப் மேலே வரும் தானே. அப்படி எல்லாமே மேலே வரும்போது ஒரு இழுவிசை உண்டாகும். ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் உண்டாகும். இந்த இழுவிசை தான் கீழே உள்ள கடைசி முத்து வரை நீடிக்கும். அப்படி அந்த கடைசி முத்து மேல் நோக்கி வரும்போது கீழே உள்ள தண்ணீர் தானாக உள்ளே நுழையும். இப்படிதான் மேலே உள்ள இலை இழுவிசையை உண்டாக்கும் போது கீழே தண்ணீர் மேல் நோக்கி புறப்படும். இப்படி மரத்தில் உள்ள லட்சக்கணக்கான இலைகள் அனைத்தும் சூரிய ஒளியால் சூடாகி இலைகளில் உள்ள முத்துக்கள் உடையும் போது
கீழே நிறைய தண்ணீர் மேல் நோக்கி புறப்படுகிறது. ஆக இப்படி நாம் ஊற்றும் நீர் தான் மரத்திற்கு மேல் செல்கிறது. சரி, மரத்திற்கு தண்ணீர் அவசியமாக தேவையா? கட்டாயம் தேவைதான். ஆனால் பலரும் நினைப்பது போல் ஒவ்வொரு மரமும் தண்ணீரால் மட்டும்தான் உயிர் வாழ்கின்றன என நினைப்பது தவறு. வாங்க அதையும் எளிமையாக பார்த்திடலாம். பொதுவாக மழையால் கிடைக்கும் தண்ணீரும் நாம் ஊற்றும் தண்ணீரும் மரத்திற்குள் 3 முக்கியமான வேலைகளை செய்கிறது. முதல் மற்றும் முக்கியமான வேலை, மரத்திற்கு தண்ணீர் ஊற்றும்போது அது மண்ணில் உள்ள நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மக்னீசியம், கால்சியம் உள்ளிட்ட பல தாதுக்களுடன் கலந்து விடுகிறது. இந்த தாதுக்களை மேலே தூக்கி செல்லும் ஒரு டெலிவரி ஏஜெண்டாக தான் தண்ணீர் செயல்படுகிறது. இங்கே ஒரு விஷயம் கவனிங்க. நாம் குடிக்கிற தண்ணீர் தெளிவாக சுத்தமாக இருக்கும். ஏன்னா நமக்கு இதுதான் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் தண்ணீர் மண்ணில் உள்ள தாதுக்களுடன் கலந்தவுடன் அது கலங்கலான தண்ணீராக மாறிவிடும். ஏனெனில் இந்த தாதுக்கள் தான் மரத்திற்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். நீங்கள் வேண்டுமானால் ஒரு பரிசோதனையை செய்யலாம். நாம் குடிக்கும் சுத்தமான நீரை மரத்திற்கு தொடர்ந்து கொடுத்து வாருங்கள். அதாவது பியூர் வாட்டரை மரத்துக்கு தொடர்ந்து கொடுத்து வாங்க. நல்லா கவனிங்க, மண்ணில் உள்ள தாதுக்கள் கலக்காமல் சுத்தமான தண்ணியாக கொடுக்க வேண்டும். இப்படி தெளிவான நீரை மரம் சில வாரங்கள் ஏற்றிக்கொள்ளும். ஆனால் 1 அல்லது 2 மாதங்களுக்குள் அந்த தாதுக்கள் கிடைக்காத காரணத்தினால் மரம் இறந்துவிடும். மரத்திற்கு அந்த தாதுக்கள் எவ்வளவு முக்கியம் என இப்போது புரிகிறதா? அப்போ தண்ணீருக்கு தாதுக்களை ஏற்றிச் செல்லும் வேலை மட்டும்தானா? மரத்திற்கு தண்ணீரால் நேரடி பயன் எதுவும் இல்லையா? இதோ அதற்கான பதிலையும் பார்க்கலாம். இந்த முத்து மாலையில் உள்ள ஒவ்வொரு முத்துவும் தண்ணீர் மூலக்கூறுகள், அதாவது H2O. இதில் 2 ஹைட்ரஜன்கள் மற்றும் 1 ஆக்சிஜனும் இருக்கின்றன. மேலே ஒவ்வொரு இலைக்கு கீழ்பாகத்தில் சொமோட்டோ எனப்படும் நுண்ணிய துளைகள் இருக்கின்றன. இந்த துளைக்கு மேல் ஒரு முத்து வரும்போது சூரிய வெளி வெப்பத்தால் வெடிக்கும். 2 ஹைட்ரஜன் மற்றும் 1 ஆக்சிஜன் ஆகிய அணுக்கள் பிரிந்துவிடும். 1 ஆக்சிஜன் எப்போதும் சுவாசிக்கும் வாயுவாக மாறாது. 2 ஆக்சிஜன்கள் ஒன்றாக சேர்ந்தால்தான் அது சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனாக மாறும். ஆக இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டுமே உள்ளதால் அடுத்த முத்து உடையும் போது அதிலிருந்து வெளியாகும் ஆக்சிஜனுடன் சேர்ந்து 2 ஆக்சிஜனாக, அதாவது O2ஆக மாறி அந்த சொமோட்டோ துளை வழியாக வெளியேறி காற்றில் கலந்துவிடும். இந்த ஆக்சிஜனை தான் நாம் தினந்தோறும் சுவாசிக்க எடுத்துக்கொள்கிறோம். அதாவது இந்த ஆக்சிஜனை அந்த மரம் சொந்தமாக உற்பத்தி செய்து காற்றில் கலக்கவில்லை. மழை நீரில் அல்லது நாம் ஊற்றும் நீரில் உள்ள ஆக்சிஜனை தான் அந்த மரம் தனியாக பிரித்து, அதாவது அந்த ஹைட்ரஜனை விட்டு பிரித்து விட்டு சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனாக காற்றில் கலக்க விடுகிறது. ஆக உண்மையிலேயே நமக்கு எங்கிருந்து ஆக்சிஜன் கிடைக்கிறது என்றால் அது தண்ணீரில் இருந்துதான். சரியா? சரி, இப்போ மேலே இலையில் உள்ள 4 ஹைட்ரஜன்கள், அதாவது 2 முத்துக்கள் உடையும் போது 4 ஹைட்ரஜன்களும் 2 ஆக்சிஜன்களும் உருவாகும். ஸோ 2 ஆக்சிஜன் அந்த துளை வழியாக வெளியே சென்ற உடனே வெளியே இருந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு அந்த துளை வழியாக உள்ளே நுழையும். இப்போ அந்த 4 ஹைட்ரஜன்களும் இந்த கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து குளுக்கோஸாக மாறும். இந்த குளுக்கோஸ் தான் ஒவ்வொரு மரத்தின் ஒரே உணவாகும். ஆக இந்த குளுக்கோஸை இலைகளில் சமைக்க சூரிய ஒளி ஆற்றலாக செயல்படுகிறது. தண்ணீரில் இருந்து ஹைட்ரஜன்கள் மற்றும் காற்றிலிருந்து இலைகளுக்குள் வரும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவைகள் தான் அந்த உணவு தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் ஆகும். அப்போ மண்ணிலிருந்து மேலே செல்லும் தாதுக்கள் என்ன ஆனது? இந்த தாதுக்கள் தண்ணீரில் கலந்து மேலே செல்லும் போதே மரத்தின் பல்வேறு செல்கள் தங்களுக்கு தேவையான தாதுக்களை பிரித்து எடுத்துக்கொள்ளும். ஆக தண்ணீர் மட்டுமே மரத்திற்கான உணவு கிடையாது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். மரம் குளுக்கோஸ் என்கிற மீன் குழம்பு சமைக்கிறதுன்னு வச்சுக்கிங்க, கற்பனையாக வச்சுக்கிங்க. இந்த குழம்பில் முக்கியமானது எது? அஃப்கோர்ஸ் மீன் தான், இல்லையா? இந்த மீன் தான் காற்றிலிருந்து மரத்திற்கு கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடு. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அந்த குழம்பு செய்ய உதவும் இன்கிரீடியன்ட்ஸ் ஆகும். மண்ணிலிருந்து கிடைக்கும் தாதுக்களுக்கும் இந்த குளுக்கோஸ், அதாவது மீன் குழம்பிற்கும் சம்பந்தமே இல்லை. அவை தண்ணீர் வழியாக மேலே வரும் வழியிலேயே மரத்தின் செல்களால் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் ஆகும். இறுதியாக 3 ஃபினிஷிங் பாயிண்ட் சொல்லிடுறேன்.
ஒன்று, நீங்கள் ஒரு மரத்தை பார்க்கும்போது அதனுடைய பிரம்மாண்டமான உடல் பருமன், அதாவது எடையை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள் தானே. இந்த இந்த எடை வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான எடை வந்து எங்கிருந்து வந்ததுன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் தானே. இந்த பிரம்மாண்டமான தண்டு, கிளைகள் மற்றும் வேர்கள் என அனைத்தும் உருவானது கண்ணால் பார்க்க முடியாத கார்பன் டை ஆக்சைடு என்கிற வாயு மூலம்தான். அதாவது ஒரு மரத்தின் உருவத்தில் சுமார் 95% எல்லாமே காற்றிலிருந்து தான் கிடைச்சது. எஞ்சிய 5% தான் கீழே தண்ணீர் மற்றும் தாதுக்கள் மூலம் கிடைக்கிறது. இரண்டாவது, நீங்கள் மரம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டுமெனில் காலை 8 மணிக்குள் ஊற்றுவது தான் மிக சிறந்தது. அப்போது சூரிய ஒளி வெப்பமாக இல்லாமல் இருப்பதால் தண்ணீர் நன்றாக மண்ணில் கலக்க நேரம் எடுத்துக்கொள்ளும். தண்ணீர் ஆவியாதலும் தடுக்கப்படும். காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் தண்ணீர் எப்போதும் ஊற்றக்கூடாது. ஏனெனில் சூரிய வெளி வெப்பமாக இருக்கும் என்பதால் தண்ணீர் மண்ணில் கலப்பதற்குள் அதிக நீர் மேலே ஆவியாகிவிடும். மூன்றாவதாக, அதாவது இறுதியாக, நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போது அதன் அடிபாகத்திலே தண்ணீர் ஊற்றலாம், அதில் தவறில்லை. ஆனால் நன்றாக வளர்ந்த மரத்திற்கு செடிகளுக்கு ஊற்றுவது போல் அதன் அடிபாகத்தில் தண்ணீரை ஊற்றக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மரத்தின் வேர்கள் பெரும்பாலும் தண்ணீரை உரியாது. வேர்களின் முனைகளில் உள்ள வேர் முடிகள் மூலமாகத்தான் தண்ணீர் மரத்திற்குள் செல்லும். அப்போ எங்கே தான் தண்ணீர் ஊற்றுவது? இதோ இந்த மரம் வளர்ந்து கிளைகள் படர்ந்து இருக்கிறது தானே. இந்த கிளைகளின் பரப்பளவு எந்த இடத்தில் முடிகிறதோ அதற்கு நேர் கீழாக தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதாவது இந்த படத்தில் அம்புக்குறிகள் கீழ் நோக்கி வருகிறது தானே, இதைத்தான் ட்ரிப் லைன் என்று சொல்வார்கள். இந்த லைனை சுற்றி தான் ஒரு வட்டமாக தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஏனெனில் இதற்கு கீழ்தான் அந்த இளம் வேர்முடிகள் படர்ந்து காணப்படும். சரியா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சுன்னா தயவு செய்து ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.